Hello everyone, welcome to Mom's Secret. I would like to share a few words. If you can't understand my language, don't worry, I try to upload English subtitles in all my videos so that it would be easy for you to follow my recipe. Keep supporting and do subscribe my channel. இன்னைக்கு நீங்க பார்க்க போற ரெசிபி 3 வெரைட்டி ஆஃப் பரோட்டா தான். ஃபர்ஸ்ட் வந்து பன் பரோட்டா பண்ண போறேன். ஆல்ரெடி நான் பரோட்டா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். plain பரோட்டா எப்படி செய்யறதுன்றது. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. மதுரையில் ஃபேமஸான ரெசிபி இது. பன் பரோட்டாவுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் என்னென்னா மைதா மாவு, முட்டை, உப்பு, சர்க்கரை, பால், எண்ணெய். நார்மலாக நான் பரோட்டா மாவில் வந்து முட்டை சேர்த்துக்க மாட்டேன். ஆனால் இந்த பன் பரோட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை கண்டிப்பாக சேர்க்கணும். பொதுவாக கடைகளில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். இதை நீங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். 1/4 கப் பால் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு இது மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் ஈரத்துணி வச்சு கவர் பண்ணுறேன். மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு 2 மணி நேரம் இந்த மாவு ஊறட்டும். 2 hours கழித்து பார்த்திங்கன்னா மாவு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து 8 balls வந்திருக்கு. இதை நான் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறேன். ஸோ கீழே ஒரு துணி போட்டுட்டு மேலே நீங்கள் வந்து ரோலிங் பின் வச்சிங்கன்னா ஷேக் ஆகாது. ஸோ இந்த மாதிரி லேசாக இழைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப டைட்டாக லேயர் வைக்கக்கூடாது. லேசாக ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஃப்ரை பண்ணிட போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ்லாம் வந்துருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் உள்ளக்க எல்லாமே குக் ஆகும். ரெண்டு சைடுமே கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்மளோட யம்மியான பன் பரோட்டா ரெசிபி இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா லேயர்ஸ் நல்லா அழகாக இருக்கும். ஸோ இது கூட சிக்கன் சலான் வச்சுருக்கேன். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி சிலோன் பரோட்டா. கொஞ்சம் தின் லேயராக இழைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து சிக்கன் சலான். சிக்கன் பார்த்தீங்கன்னா நான் ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஒரு முட்டை வந்து பீட் பண்ணி வச்சுக்க போகிறேன். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். நம்ம பீட் பண்ணி வச்சிருக்க முட்டையை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ அந்த சிக்கன் சலானியும் இது மேலே வச்சுட்டு நம்ம வந்து பாக்கெட் மாதிரி ஃபோல்ட் பண்ணிட போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு எக்கு வெளியில் லீக் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கார்னர்ஸை மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதையும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் குக் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நீங்க பார்க்க போற ரெசிபி கொத்து பரோட்டா. இது ஜஸ்ட் நான் சிக்கன் சலான் மட்டும் யூஸ் பண்ணி செஞ்ச கொத்து பரோட்டா ரெசிபி.
ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நான் ஸ்க்ராம்பிள்ட் எக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு வெங்காயம் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிட்டு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பரோட்டா வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்ததுக்கப்புறம் இது கூட நான் கேப்சிகம் சேர்த்துக்கிறேன், குடமிளகா. இது ரெண்டையும் நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் ஒரு வாட்டி பரோட்டா மாவை பிசைஞ்சு வச்சுருந்தீங்கன்னா இந்த 3 ரெசிபியும் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். இதில் வந்து கட் பண்ணி வச்சுருந்த பரோட்டாவையும் சேர்த்துட்டு நான் ஒரு கப் சலானியும் நடுவில் வந்து ஊற்றிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டே குக் பண்ணி வச்சுருந்த ஸ்க்ராம்பிள்ட் எக்கையும் நம்ம அதில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம டாஸ் பண்ண போகிறோம். ஹை ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நான் டாஸ் பண்ண போகிறேன். கடைசியாக கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து டாஸ் பண்ணுங்கள். அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து தனியாக உங்களுக்கு இருக்கும். இந்த ரெசிபியை வந்து நீங்கள் இரும்பு கடாயில் பண்ணி பாருங்கள், இன்னும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்ட்ரீட் சைடு கொத்து பரோட்டா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ண சிக்கன் சலான் ரெசிபியை நான் தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த 3 ரெசிபியும் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.